கல்லு வித்தான் போய் என்கவுண்டர் வரையும் போறீங்க. 10 மணிக்கு மேல பாட்டில் வைக்கிறவனை ஏன் சுட மாட்டீங்க? முந்தி வாங்க, மொத்தம் 50 பேருக்கு மட்டும் தான் ஸ்டாக் இருக்கு. ஊத்தி நான் ஊத்துனது பதநீர் இல்ல, சுத்தமான பணங்கள்ல. சுடு பார்க்கலாம். தமிழக அரசு, காவல்துறையே, இது பதனி இல்ல, சுத்தமான பணங்கள். நான் இறக்குறது கல்லு தான், என்னையும் சுடு. நான் எங்கேயும் கொளுத்தல, மெத்தனால கலக்கல, எத்தனால கலக்கல, ஃபோர்மெண்டட் பண்ணல, பாட்டில் போடல, கார போடல, லாரியில ஏத்தல. உலகத்திலே தண்ணி ஊத்தாம குடிக்கிற ஒரே ஒரு பொருள் கல்லு மட்டும்தான். என் விவசாயத்தை வைக்கணும், ஒண்ணு சேனலா வெட்டணும். இன்னைக்கு தென் மாவட்டங்களுக்கு பனையேறி நாடார்கள் மைக்ரேட் ஆயிட்டாங்க. நியூஸ் பேப்பர் போடுறாங்க, அந்நாட்டின் மன்னர்கள் மெட்ராஸ் செய்தித்தாள் போடுறாங்க, இரும்பு கடை வச்சிருக்காங்க, சைக்கிள்ல காய்கறி விற்கிறாங்க, ஏதோ ஒரு பிசினஸ் பண்றாங்க. பெரிய பணக்காரங்களும் இருக்கிறாங்க அதுல. மெட்ராஸ் ஒன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ரீசெண்டாக இந்த பணங்கள் இஷ்யூ வந்துச்சுல்ல சார், பணங்கள் அவங்க பண்ணனால துப்பாக்கி சூட் நடந்துச்சு. இப்போ அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் போட ஆரம்பிச்சிட்டாங்க சார். பணங்கள் நானும் பணங்களை தான் வைக்கிறேன், முடிஞ்ச சுட்டு போறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்ஸ்டா ரீல்ஸ் போடுறாங்க. ஆமாம், அது எப்படி சார், அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பணங்களில் துப்பாக்கி சுடுந்தது தென்காசி ஆலங்குளத்தில். ஓகே. அது சுடப்பட்டவர் மணிகண்டன், சுட்டவர் இசைக்கராஜா. அது ஒரு பக்கமாக போயிட்டு அது மேட்ரு சாட் அவுட் ஆயிடுச்சு. ஆமாம். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, பனை தொழிலாளியை துப்பாக்கி சுடுற அளவுக்கு அவன் என்ன தப்பு செஞ்சுட்டாங்கிற விஷயம் எல்லாம் எடுத்துட்டாங்க. கொஸ்டின் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்ட். இப்படி போன விஷயம் பணங்கள்ல அஃபென்ஸ் தானே, அதை எப்படி இறக்க போச்சுங்கிறத அப்படியே விட்டுட்டு எங்கேயோ போன மாதிரியாத்தா ஏன் மேல ஏறாத்தான்னு சொல்லி என்னமோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு விடிவு காலம் கட்டினது இசைக்கராஜாவும் மணிகண்டன் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப எல்லா இடத்துலயும் இன்ஸ்டாவில் அப்படியே இறக்கிட்டு வடிகட்டி ஊத்துறாங்க. ஆமா சார், தைரியமா வீடியோ எடுத்து போடுறாங்க. கீழே செல்லம்பரு முந்தி வாங்க, மொத்தம் 50 பேருக்கு மட்டும் தான் ஸ்டாக் இருக்கு. ஊத்தி நான் ஊத்துனது பதநீர் இல்ல, சுத்தமான பணங்கள்ல. சுடு பார்க்கலாம். சவால் விடுறாங்க சார். அப்ப இது எனக்கு, நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, முதல்ல நம்மள்ட்ட புடுங்கினது ஜல்லிக்கட்டு மாட்டை இல்ல. நாங்க தான் நீங்க தப்பு பண்றீங்க. முதல்ல நம்மள்ட்ட புடுங்கினது நாட்டு நாயை. நாட்டு நாயை தான் நம்மள்ட்ட பறிச்சாங்க. ஏன் பறிச்சாங்க அப்படி ரிவர்ஸ்ல சொல்லிட்டே வர்றேன். நாட்டு நாயை ஏன் பறிச்சாங்கன்னா, இது மாடாட்டை மேய்ச்சி கொண்டு வந்துச்சு, மனுஷன் போய் மேய்க்க வேண்டியது இல்லை. இதுவே போகும், காலையில மாடாட்டோட போயிடும், அடுத்த வீட்டு கொள்ளையில மேய விடாது. பார்த்துருக்கீங்களா? பயிர் கொள்ள மேய்ச்சா ஓன்னு குலைச்சி நல்ல நிலைமைக்கு எடுத்து நல்ல வயல்ல மேய வச்சிடும், நல்ல தரையில மேய வச்சு அழைச்சிட்டு வந்துடும். சாயந்தரம் மணி ஆயிட்டுனா நான் நாய் கேரிங் கொடுத்துரும், வா போலாம் எல்லாம் கிளம்பலாம், எல்லாம் அங்கே மாடு ஆடே வாங்க போலாம், சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க அப்படின்னு வீட்டுக்கு கூட்டி வந்துடும். அப்ப 2 நாய் வச்சிருப்பாங்க. அந்த நாய் வேட்டையும் ஆடும், உடும்பெல்லாம் பிடிச்சிருங்க. அது போய் அழகா பல்லபடாம பிடிச்சி கொண்டு வரும். நம்ம இட்டு போசுறதுக்கு. அட எங்க வீட்டு ப்ரௌனின்னு அது பேரு, சொல்லவே ஆசையா இருக்கு. ப்ரௌனி நாட்டு நாய் தாங்க. அந்த நாய் செத்துருச்சு. அந்த நாய் என்ன செய்யுன்னா, அந்த உடும்பெல்லாம் போய் அப்படியே அழகா போய் பல்லுபடாம பிடிக்கும். ஏன்னா அது இவங்க மேன் மீட்டுன்னு அது நினைக்கும், மனுஷன் சமைச்சு சாப்பிட்ற உணவுன்னு நினைக்கும். அப்ப நான் சின்ன பிள்ளை, நீ எனக்கு எஃப்ஐஆர் போட்டு விட்டாலும் நினைக்காதீங்க. கமெண்ட் பாக்ஸ் கம்பு சுத்துறவர்களே என்னை உள்ளதில் நினைக்காதீங்க. அதெல்லாம் சின்ன பிள்ளை. அப்ப அழகாக பிடிச்சிட்டு வந்துடும். வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு, அப்பெல்லாம் எங்க வீடு கிராமம் ரொம்ப அடசலா இருக்கும், ஓட்டு வீடு வர பாம்புலாம் வந்துடும். பாம்புலாம் ஒவ்வொன்று விரட்டுறது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாட்டு அவ்வளவு அறிவு உள்ளது. எய்தவேல் அம்பு இருக்க வாழ் குழைக்குமாம் நாய். எய்தவேல் வேல் எடுத்து வயிற்றுல குத்துனா கூட வாழ் குழைக்குமாம் நாய். என்னடா என்ன போய் குத்திவிட்ட, நான் நீ போட்ட சோத்துல வளர்ந்தவன்டான்னு நாய் நினைக்குமா? சரி, நாயை ஒழிச்சா எப்படி விவசாயத்தை ஒழிக்கலாம்? நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். என்னடா மடத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு வைக்கல. ஆமா சார், நாயை ஒழிச்சா அது லாஜிக் இடிக்குது. நாயை ஒழிச்சா நீ ஆடு மாட்டை பராமரிக்க நீ மெனக்கடணும். ஆமா, நீ மெனக்கட்டா இங்க விவசாய வேலை பார்க்க முடியாது, தண்ணி கட்ட முடியாது, உரவாங்க போக முடியாது. கண்டிப்பா. இவ்வளவு வறண்ட பூமியில, வானம் பார்த்த பூமியில இவன் எப்படி பயிர் விளைவிக்க? ஏன் உலக நாடுகள் தமிழ்நாட்டை கண்டு வியக்கிறது, இந்தியர்கள் கண்டு வியக்கிறது என்றால் நம்மள்ட்ட விவசாயம் தான். வறண்ட பூமியில பம்மாஞ்சலி புரோஜனம் இல்லாத காவிரி தண்ணி, அந்த தண்ணி இந்த நம்பி இருக்க வீட்டுல விவசாயம் பண்றோம். அழிக்காகும். விவசாயத்தை அழிக்கணும், என்ன செய்யணும்? ஆடு மாட்டை ஒழிக்கணும். ஏன்னா மாடு சாணி போடும், ஆடு சாணி போடும், அதை வச்சு நம்ம இயற்கை விவசாயம் பண்றோம். இவனை யூரியா பொட்டாஷ் வாங்க வைக்கிறதா எப்படி? மாடாட்டை ஒழிச்சாதான் முடியும். சரி, இவ்வளவு மீறி இவன் ஹெல்த்தாவே இருக்கானே. இப்ப ஒரு மரத்துல ஏறி இறங்குறது, பரபரன்னு பனைமரம் ஏறதுன்னா எல்லாரும் ஏற முடியாது. நான் மரம் ஏறணும்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். பட் இன்னைக்கு எத்தனை மரம் ஏறணும்னு தெரியல. அதுக்கு என்ன ரீசன் கொண்டு வந்தான்னா, இவன் ஹெல்த்தியான பால் குடிக்கிறான், நாட்டு மாட்டு பால் குடிக்கிறான். நாட்டு மாடு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 1.5 லிட்டர் தான் கறக்கும். ஆமா, மாடு நல்லா ஜம்முன்னு இருக்கும், பால் துண்டு தான் கறக்கும். அதோட இயற்கை அதுதான். இவன் கொண்டாந்து ஜெர்சி பசை விற்கணும்னு பார்த்தான். ஜெர்சி பசு மாடு புஃப்னு இருக்கும், கறந்து ஊத்தும். அதை குடிச்சுன்னா அவ்வளவு பலம் இல்லை. அதை ஒழிக்கிறது எங்க ஆரம்பிச்ச கேம் எங்க வந்து முடியுது பாருங்க. உன்னுடைய நாட்டு மாட்டு ரகத்தை ஒழிச்சா. அப்ப என்ன செய்ய, இன்னமும் இவனை ஒழிக்க முடியல. ஜல்லிக்கட்டு வச்சிருக்காயா,
அதை ஏறு தழுவுதல்யா, அதை ஒழிச்சோம்னா ஒழிக்கலாம்னா ஜல்லிக்கட்டுக்கு தடை முடிஞ்சு போச்சா? சரி, பிராய்லர் கோழியை முட்டையை எப்படா விற்கிறது? சண்டை கோழியை தடை பண்ணுன்னா, சண்டை கோழி இருந்த சண்டை கோழி அதை அஃபென்ஸ் ஆக்கணும். டேய், ஜங்கிலி ரம்மி மங்கிலி ரம்மின்னு விளையாடுறீங்க, அதை விட கோழி பெட்டு உங்களுக்கு தப்பா போடுது. கோழியும் கோழி சண்டை போடும், நீ கிழக்கு நீ மாவன் வச்சான் சண்டை போட்டு கோழி சண்டை, கோழியை வச்சுட்டு வர எவன் மோதி பார்ப்போம், கோழி சண்டை போடுதான்னு பார்ப்போம், வா பெட்டு கட்டு அப்படின்னு இந்த பக்கத்தில் ஒரு கல்லுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இப்படி குடிச்சிக்கிட்டு சண்டை போடு சண்டை போடு, அடிச்சுக்கிறா கோழி அடிச்சுக்கிறா கோழி 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 அடிச்சுது, எவன் மச்சான் ஒரு கோழி செத்து போச்சியா, அது குழம்பு விட அதுக்கு லாய்க்கு அப்படின்னு சொல்லி மாவன் மச்சான் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ட ஒரு கோழியே தடை பண்ணிட்டு இருக்காங்க. ஓ நாட்டு நாய்க்கு தடை. நாட்டு நாய் அபிவிருத்தி மையம் எங்க இருக்கு சொல்லுங்க? தமிழ்நாட்டில் தெரியல, கிண்டியில் இருக்கு. நந்தனத்துக்கும் சைதாப்பேட்டை கிண்டியில் இருக்கு அபிவிருத்தி. அது சுகாதாரமா இல்லைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் போனாங்க பீட்டா. ஏண்டா எங்க ஆஸ்பத்திரியே அப்படிதான்டா இருக்கும், நாங்க கூட மருத்துவமனையா சுகாதாரமா இருக்கும், நாங்க நிறைய மக்கள் தொகை உள்ள நாடு அப்படிதான் இருக்கும். ஆனா எங்க நம்மள அடிச்சா பாருங்க, எதை அடிச்சா எங்க வலிக்கணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதை பிளாக் பண்ணி வச்சான். சரி, இப்ப கல்லுக்கு வந்துருங்க. ஓகேவா? இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா விவசாயத்தை எப்படி அழிச்சாங்கன்னு? ஆமா, விவசாயத்தை அழிச்சது ஓரளவு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு. ரைட், ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும். இப்போ கல்ல பேன் பண்ணாங்கன்னா அது கல்லு வந்துட்ட ராசா. பனைமரத்தை பத்தி ஒரு சயின்ஸ். எனக்கு வயசு அப்போ ஒரு 14, 10 to 15 வயசு இருக்கும். பனைமரம் நிலத்தடி நீரெல்லாம் உரியுதுன்னு சொல்லி ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் 1000 கணக்கான 2000 கணக்கான 3000 கணக்கான பனைமரத்தை கொளுத்திட சொன்னாங்க. வெட்டி எடுத்தா செலவாகுதுன்னு கொளுத்தியே விட்டார்கள் பனைமரத்தை. எப்படியெல்லாம் நம்மளோட அறியாமையை பயன்படுத்துறாங்க பாருங்க. ஆக்சுவலா பனைமரம் நிலத்தடி நீரோட நண்பன். பனை நம்மளுடைய தேசிய மரம். ஊர்ல மயிலை சுட்டு கொன்றுவியா நீ? முடியாது. மயிலை தின்றுவியா? மயிலை வெட்டி ஊரே பஞ்சத்துல போனாலும் மயிலை வெட்டி தின்றுவீங்களா? பசியா 10 புள்ள சாவு கிடக்குது, மயிலை தின்னா தேசிய பறவை, பீகாக், நேஷனல் பேர்டு, அதை தொடக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அப்ப என் தேசிய மரத்தை வெட்டி தின்னி எப்படி வெட்டி தின்ன? பனைமரத்தை வெட்டக்குள்ள செஞ்சிருக்கணும்ல, இது நம்மளோட தேசிய மரம், இது எப்படி வெட்டுவீங்க நீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. மரத்தை வெட்ட வச்சாங்க. அடுத்து செங்கல் சூளைக்கு பனைமரத்தை தூக்கி வச்சாங்க. சரி, அப்படியே பனைமரத்தை அழிக்க முடியலையே, என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கல்லுக்கு தடை போட்டாங்க. சின்ன இல்லை, பெரிய இல்லை, கல் தடை போட்டாங்க. ஏன்? உம்புட்டு சாராயம் விளங்குது, டாஸ்மார்க் ஓடுது, வெளிநாட்டு சாராயம், ஜானி வாக்கர், எஸ்டி ரம்மி, சொல்லு போச்சு ஒரு 10 சரக்கு பேர் இதெல்லாம் இங்க விற்கலாம். கஞ்சா விற்கலாம், பான்ராக் விற்கலாம், ஹேண்ட்ஸ் விற்கலாம், அபீன் விற்கலாம், ப்ரௌன் சுகர் விற்கலாம், கொக்கைன் விற்கலாம், மெத்தப்பட்டைன் பூரா சினிமா நடிகனும் மாற்றான், போய் மெத்து வாங்கி சாப்பிட்றான். நம்மூட்டு விவசாயிகள் நம்மூட்டு மரத்துல உங்க வீட்டுக்கு காய்ச்சல தம்பி, அதை இங்க ஃபெர்மெண்டேட் பண்ணல, ஃபயரிங் பண்ணி கொளுத்தி அதை ஒரு ப்ராசஸ் எல்லாம் பண்ணல. பனைமட்டையில பனங்காய் இப்படி வரும். இது ஒரு பனம் பாலன்னு வச்சுங்க. ஆரம்பத்துல துண்டு குருத்தா வரும், கடைசி இத்த தண்டி வரும். இத்தண்டில காய் வைக்க பார்க்கும், சைடுல காய் வைக்க பார்க்கும். அதுக்குள்ள என்ன செய்யணும், அது முனைய அறுத்து விட்டுறணும். அறுத்துட்டு அதை ஒரு நாளைக்கு ஒரு பிளேடு லவுக்க எடுக்கணும். அது பட்டை பார்த்தீங்கன்னா அப்படி பிளேடு மாதிரி இருக்கும். அந்த கத்தி அந்த பிட்ஸான கை தான், அது எடுக்கணும். இங்கே பார்த்துங்க, எடுத்துட்டு சொட்டு சொட்டா வடியும். எப்படி வடியும்? சொட்டு சொட்டா வடியும். ஒரே நேரத்தில் ஒரு கலையை நம்பிடாது. 5 கலையை கட்டிருப்பாங்க, 5 சேர்த்து ஊத்தினாலே 1/4 லிட்டர் 1/2 லிட்டர் தேராது. அதுல சொட்டு சொட்டா வடியும். அதுல பூச்சி முழுவும். அதை மழை பெஞ்சா கலையத்துல தண்ணி நம்பி வழிஞ்சு ஊற்றி எதுக்கு ஆமையும் போயிடும். சொட்டு சொட்டா வடியுமா? காலையில் ஒரு வாட்டி, சாயந்தரம் ஒரு வாட்டி பனையில் ஏறி, அந்த பனை ஏறி அவர்கள் அதை சீவிட்டு பாலகள்லாம் சுத்தம் பண்ணிட்டு, அதில் அசுத்தம் கிடந்தா எடுத்து போட்டுட்டு, சுத்தம்னா ஒன்றும் இல்லை, பூச்சி கிச்சி வண்டுக்கிட்டு ஒன்று இருக்கு, அது ஒன்றும் செய்யாது. அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த கலையத்துலேருந்து தனக்கு ஒரு பெரிய குடுவை ஒன்று வச்சிருப்பார், தென்னம்பழம், அதில் எடுத்து ஊற்றிக்கிட்டு பொறுமையாக இறங்கி கீழே வரணும். நெஞ்சு வெடிக்க, நெஞ்சை பிடிச்சி தட்டுன்னு கீழே ஒன்று போடணும். தலைக்கொடி, அது பேர் என்ன? பேர் என்ன? தலைக்கொடி. தலைக்கொடி என்ன அர்த்தம்? தலையை காக்கின்ற கொடி. காலில் மாட்டுறது பேர் தலைக்கொடி. இதை அறுத்துச்சுன்னா அவன் தலை சதுரி போவோம். அதுபடிதான் தலைக்கொடின்னு வச்சாங்க. தலைக்கொடியை போட்டுக்கிட்டு இப்போ இடுப்பில் ஒரு ஹேமர் லைன் போடுறாங்க. இப்போ இதில் போட்டு தரக்கு நெஞ்சு வலிக்காமல் இருக்க. இப்போ நான்லாம் நெஞ்சு வச்சு தான் ஏறுவேன், புண்ணாயிடும் தடம் தான், தரக்குன்னு. தலைக்கொடியை போட்டு மேலே ஏறி குடல் தாவி எடுத்துகிட்டு கீழே வச்சு
அவங்க வீட்டு மனைவிகளே வியாபாரம் பண்ணுவாங்க. எவ்வளோ பெரிய தொழில் பார்த்துங்க. நான் பணம் ஏறுறேன்னா என் மனைவி மக்களே தொழிலை பண்ணுவாங்க. அது இப்போ சீசனில் பண்ணுறது தானே. ஏப்ரல் மே ஜூன் வரையும் ஸ்கூல் ஆரம்பிச்சோன்னா அது முடிஞ்சு போய்டும். 3 மாதம் தான் தாங்கும். பனங்காயா தின்னா தப்பு, கல்லா குடிச்சா தப்பா சொல்லுங்க. பனங்காயில வர்றது தான். நான் எங்கேயும் கொளுத்தலை, மெத்தனால கலக்கலை, எத்தனால கலக்கலை, ஃபோர்மெண்டட் பண்ணலை, பாட்டில் போடலை, காரக்கு போடல, லாரியில் ஏற்றலை. உலகத்திலே தண்ணி ஊற்றாம குடிக்கிற ஒரே ஒரு பொருள் கல் மட்டும்தான். மிக்சிங்கே தேவையில்லை. ஹாட் ட்ரிங்க்ஸ் எது ஊற்றினாலும் அது தண்ணியோ பெப்சி கோக்ஸ் எது வேணுமோ ஊற்றணும். அப்போ எங்கே போய் தடை பண்ணுறான் பாரு. அவனுக்கு நோக்கம் கோலா கம்பெனியை விற்கிறது இல்லை, என்னோட விவசாயத்தை அழிக்கணும். என் விவசாயத்தை அழிக்கணும். ஒன்று சேனலாக வெட்டணும். இன்னைக்கு தென் மாவட்டங்களுக்கு பனையேறி நாடார்கள் மைக்ரேட் ஆயிட்டாங்க. நியூஸ் பேப்பர் போடுறாங்க. அந்நாட்டின் மன்னர்கள் மெட்ராஸ் செய்தித்தாள் போடுறாங்க. இரும்பு கடை வச்சிருக்காங்க. சைக்கிள்ல காய்கறி விற்கிறாங்க. ஏதோ ஒரு பிசினஸ் பண்றாங்க. பெரிய பணக்காரங்களும் இருக்கிறாங்க அதுல. அப்ப அவங்களோட பூர்வீக தொழிலை செய்ய விட்டாதானே அவங்க அங்கேயே இருக்க முடியும். கண்டிப்பா. கல்லு குடிச்சிட்டு நீ எங்கேயுமே கற்பழிச்சதா வரலாறு இல்லை. எனக்கு கல்லு குடிச்சா எந்திரிச்சு நடக்கவே முடியாது. வயிறு தான் புஷ்ஷுன்னு பானம் நடக்கவே முடியாது. அதுக்கு இந்த மிளகா இதெல்லாம் சைடிஷ் வச்சுப்பாங்க. மிளகா நல்லா டேஸ்டாக தான் இருக்கு. கல் இங்கே இந்த இருக்கு. ஏங்க இந்தியா பூரா தடை கிடையாதுங்க. பாண்டிச்சேரியில் கல் இருக்கு. இந்த ஆந்திராவில் போனால் தடை இல்லை, கடகாமச்சத்தில் போனால் தடை இல்லை, கர்நாடகாவில் தடை இல்லை, கேரளாவில் தடை இல்லை. நம்மளாம் என்ன தடை எனக்கு புரியவே இல்லையே. காரணம் இந்த டாஸ்மார்க்கு சாராயத்தை விற்கணும். சரி, கல் வித்தான் போய் என்கவுண்டர் வரையும் போறீங்க. 10 மணிக்கு மேலே பாட்டில் விற்கிறவனை ஏன் சுட மாட்டீங்க? என்னைக்காவது கேட்டது உண்டா? அரசாங்க பாட்டில் தானே சார். காலையில் 6 மணிக்கு 24 சரக்கு ஓடுற கடை இருக்கு தம்பி, பார்த்துருக்கேன். 24 சரக்கு ஓடுற எல்லா ஊர்லையும் இருக்கு. சூப்பர், அருமையாக எடுத்து கொடுத்தாங்க. பழனியில் போய் ஒரு லாட்ஜில் தங்குறேன். கேட்கட்டும், ஒரு லாட்ஜில் தங்கியிருக்கோம். அது லாட்ஜுக்குள்ள பார்க்கிங் தம்பி. கோயில் இங்கே இருக்குன்னா அது இங்கே இருக்கு. லாட்ஜில் பார்க்கிங். நான் போய் படுற காலைல 6:30 மணிக்கெலாம் தட்டுறேன் கதவை. நான் அப்போ தான் படுக்கிறேன். இத்தனை எங்கே போயிருந்தேன்? நான் ஃபங்க்ஷன் பழனி பாபா ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். ஜனவரி 28. நான் சொல்லிட்டு தான் படுக்கிறேன். யார்கிட்ட தம்பிகள்கிட்ட. தம்பி எல்லாம் 5-6 பேர் கீழே படுத்திருந்தாங்க. பக்கத்து ரூம்லேயும் இருந்தாங்க. நான் என் ரூமில் சொல்லிட்டு படுத்தேன். நான் விடிய வண்டி ஓட்டியிருக்கேன். ஒரு 8-9 பேர் என் தூங்க விட்டு அப்புறம் எழுப்புங்க அப்படின்னு தட்டுப்படுத்துறப்படி வரும்போது தட்டணும்னா ஏடா ஆடுறதுன்னு பொறுத்து என்ன அப்படின்னு போய் கேட்கட்டா. அப்படி பேர் தான் கேட்டார். கார் எடுங்க, எதுக்கு எடுக்கணும்? இல்லை பின்னாடி அது ஒயின் ஷாப் தானே, இது 12 மணிக்கு திறக்க போகிறோம், நாங்கள் அதுக்குள்ளே கிளம்பிடுவோம்னு. இல்லை பிளாக்கில் ஓடிக்கிட்டு போய் பார்த்தா ஒரு 1000 பேர் நிற்கிறாங்க அந்த கடைக்குள்ள. மாவட்ட காவல்துறை நடவடிக்கை தான் பார்ப்போம். 1000 பேர் இருக்கான் அந்த கடையில். ஓடுது பாட்டில். என் வண்டி பேரிட்டு அவனுக்கு இது டேபிள் இருக்கு. பேரிட்டில் இருக்கு 100 கோட்டு இருக்கு. ஏடா தெய்வம் மதிக்கிறவன்டா. என் வண்டியில் யாராவது காலை வச்சாலும் டென்ஷன் ஆகிடுவேன். பாட்டுறா முதல்ல எல்லாம் ஊற்றி கீத்தி இந்த ஊறுகாக்கு இருக்கா ஃப்ரீ. கோழி கால் இருக்குல்ல, அது ஃப்ரீ. காலங்கத்தில் கோழி கால், பிராய்லர் கோழி கால் ஃப்ரீ வச்சு மசாலாவோட கிடக்கு. என் பேனட்டில் எடுத்து அவ்வளோ குதிரை வண்டி இடத்துல போட்டேன். இடத்தையும் சொல்கிறேன், அரசு மருத்துவமனை இந்த இருக்கா, இப்படி வந்தால் எனக்கு குதிரை வண்டி சென்டருக்கு ஆப்போசிட் இருக்காட. லாட்ஜில் போய் கேட்டையோ என்ன ஆகுதுன்னு. சார் உங்கள் காசை வேணா கொடுத்துட்றேன், நீங்கள் வேறு ரூம் போட்டு. லாட்ஜிக்காரன் சொல்கிறாங்க உங்கள் காசை வேணா கொடுத்துட்றேன், வேறு ரூம் போட்டு. நான் வேறு ரூம் நான் எதுக்கு போடணும்? நான் ரூல்ஸ் பேசணும். எனக்கு 10 மணிக்கு ஃபங்க்ஷன் பழனி பாபா அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ அதையெல்லாம் கேள்வி கேட்க முடியல. காரணம் கல்லை கொடுத்தா மாமூல் கொடுக்க மாட்டாங்க கல்லுக்காரங்க. ஆமாம், அவன் குடும்ப தொழில் கொடுப்பான். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. மாமூல் கொடுக்க மாட்டாங்க. இப்போ என்ன உனக்கு தப்பு செஞ்சு விட்டான், நீ போய் அவங்கள வெட்டடிக்கணும். இப்போ அடிச்சாங்க பாருங்க. இதே தான் ஜல்லிக்கட்டு. நீ விளையாட்டா நினைச்ச சின்னதாக ஆரம்பிச்சது ஒரு பொறி தான். உலகத்திலே பீச்சுக்கு 144 போட்டாங்களா இல்லை? இன்னைக்கு வரைக்கும் ஒரு 10 பேர் போனால் பூடி கிடக்கு. காலையில பீச்சுக்கு போனேன். ஒரு கேட்டு தான் இருக்கு. கலங்கரை விளக்கத்தால உள்ள வரலாம். 3 பாட்டா பிடிச்சிட்டாங்க பீச்சை. ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங் பூலோட ஒரு பாட்டு, அதுக்கு அடுத்து ஒரு பிளாக்கு, அப்படியே வரணும். காரில் வெளியில் தான் விடணும். திடீர்னு 10 ஃபேனில் உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்க. இப்போ கல் ஹேஷ்டாக் போட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேட்டால் எந்த அரசாங்கம் இப்போ வந்த அரசாங்கத்தில் சீமானை தவிர யாரும் கல்லுக்கு ஓப்பனிங்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்கவில்லை. ரொம்ப ஜெனியூனா தேர்தலுக்கு இன்னும் அறிவிப்பு கொடுக்கக்கூடாதோ? இனிமேல் கொடுக்கக்கூடாது சார். இனிமேல் கொடுக்க முடியாது. பேசக்குள்ள சொல்ல வேண்டியது பிரச்சாரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். பிரச்சாரத்தில் யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. கல்லுக்கு நாங்கள் ஓப்பன் பண்ணி விட்றோன்னு.
பிராந்தி விற்கிற மாதிரி கல்லு வியாபாரம் தானேங்க. ஆனா அது இதுக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கும் போது அவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் ஆனா நம்ம சொன்ன மார்க்கெட் புரிஞ்சுது. இப்ப புரிஞ்சுது. ஆனா கல்லை release பண்ண ஓபன் மாட்டாங்க. பண்ணிட்டீங்கன்னா பனைமரத்தை விட மாட்டேன். ஆமா. பணம் இப்ப ரிவர்ஸ்ல வருவோம். ஓகே, முதல்ல போயிட்டு ரிவர்ஸ்ல வரும். கல்லை ஓபன் பண்ணுவேன், பனைமரத்தை விட மாட்டேன். கல்லை குடிப்பா, நீ சீக்கிரம் சாக மாட்டேன். நோய் அதிகமா சாராயத்தை குடிக்க மாட்டேன். தனியார் கம்பெனிகள் 5-6-10 கம்பெனி உட்காந்து சம்பாதிக்காது. யாரும் சம்பாதிக்க முடியாது. அவங்கவுங்க தான் மரத்துல ஏற்றி கரைச்சி குடிச்சு போய்க்குவாங்க. என்னோட ஒரு 10 மரம் இருக்கு, எனக்கு மரம் ஏற தெரியாதுன்னு வச்சுக்கோ. இப்போ நீ ஏற ஆள் இருக்க, நான் தம்பி 10 மரத்தை இறக்கிட்டு வித்துட்டு உன் கூலி எடுத்துட்டு எனக்கு 5 காசு கொடு. கூலி கொடுத்தாலும் தற்சார்பு பொருளாதாரம். கொஞ்சம் எடுத்துக்கிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா முடிஞ்சு போச்சு. தற்சார்பு பொருளாதாரம். ஆமா தம்பி உங்களுக்கு என்ன கூலி வேணும் எடுத்துக்கிடுங்க, 5 காசை நாங்க வித்துக்கிறோம். அவங்கவுங்க அவங்க வீட்டுல குடிசை தொழில் மாதிரி வித்துக்க போறாங்க. யாருக்கிட்ட கையேந்த வேண்டியது இல்லை. லேபர் கூட கத்திரிக்காய் இருக்குன்னு வச்சுங்க, கல் வேணுமா இந்தாங்க 1 லிட்டர் கல் கொடுங்க, 10 கத்திரிக்காய் கொடுங்க. பண்டமாற்று முறையே வந்துடும். பனைமரம் நல்லா ஆயிட்டுனாக்கா நீ நல்லா ஆயிடுவ. காலையில் இப்போ நீ காலையில் 12 மணிக்கு போய் ஒரு கோட்டை குடிச்சினா அன்றைய நாள் உனக்கு பாழாயிடுதா இல்லையா? ஆமா. ஆனா கல் அப்படி இல்லை. காலைல 5 to 10 குடிச்சிட்டு வயலுக்கு போயிடுவாங்க. பகல் பூரா வெட்டலாம், வெயில் உரைக்காது இல்லை. மதம் வெட்டி போட்டு சாயந்தரம் குளிச்சு போட்டு மறுபடியும் சாயந்தரம் 5 மணிக்கு மறுபடியும் 2 சொம்பை குடிச்சு வீட்டுக்கு போட்டியதுனே. அடுத்து விவசாயத்தை நல்லா பார்க்க ஆரம்பிச்சிருவேன். கல் குடிச்சா மாடாட விற்க வேண்டியதில்லை, மாடாட வச்சு இனப்பெருக்கம் பண்ணுவேன். அடுத்து கோழி வச்சுப்பேன். சரி, விவசாய வேலையெல்லாம் முடிஞ்சுது, எல்லாம் ஃபினிஷிங்கு, கல் சீசன் முடிஞ்சுது. சரி வா சேவல் சண்டை விடுவோம். அடுத்து உனக்கு பொழுதுபோக்கு வேணும் இல்லப்பா, என்டர்டைன்மெண்ட் வேணும் இல்லப்பா. செல்போனுக்கே வேலை இருக்காது நான் சொல்றதெல்லாம் கேட்டா. அடுத்தது கோழி சண்டை விட்டு வேடிக்கை பார்க்கறது, போர் அடிச்சுட்டு. ஆட்டு சண்டை விட்டு வேடிக்கை பார்க்கறது, ஆட்டு சண்டைக்கும் தடை. ஆமா, ஆட்டு சண்டைக்கு தடை. பாரு இது எல்லாம் என்ன வேலை? ஆட்டை வெட்டித்தீங்களா, கோழியை வெட்டித்தீங்களா, சண்டை போட்டு கூடாதோ? மாட்டை வெட்டித்தீங்களா, ஜல்லிக்கட்டு விடக்கூடாதோ? என்ன நியாயம்? உலகத்திலே மாடு லெதர் எக்ஸ்போர்ட்ல இந்தியா தான் நம்பர் 1. அது பிஜேபியில் உள்ளவங்க தான் முக்கியமான ஆளு. ஆனா வெட்டி திங்க கூடாது. மாட்டுக்கறி வித்துதான் புது கொலை பண்றா. மாட்டு தோலை வியாபாரம் பண்ணலாமா, எக்ஸ்போர்ட் பண்ணலாமா? மாட்டு கறியை எக்ஸ்போர்ட் பண்ணலாமா? நாங்க மாடுக்கு தெய்வமா வணங்குறோம். மாடு வயசாச்சுன்னா என்ன செய்யறது? வெட்டி திங்க வேண்டியதா? புதைக்க முடியுமா? முடியாது. வீணா போய் அந்த வீடு புதைக்க மனசு இருந்தா புதைங்க, இல்லைன்னா அடிமாட்டுக்கு விற்கிறாங்க, அவங்க கறிக்கு தான் போகுது அந்த மாடு. நம்மளே சாப்பிட்டு வரலாம், சாப்பிடலாங்க. மாடு இனம் அழியக்கூடாது என்றால் நீங்கள் சாப்பிட ஆரம்பித்தால் தான் மாடு இனம் அழியாது தெரிஞ்சுங்க. கல்லு குடிக்க ஆரம்பிச்சாதான் பணமரம் அழியாது முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. யுவர் கன்சியூமர் ஆகணும், எண்ட் யூசர் ஆகணும், அப்பதான் அந்த பொருள் அழியாது. இப்போ கமெண்ட்ல வந்து என்ன கேட்பாங்கன்னா, அது மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்த போதுமா, நம்மளும் வளர வேண்டாமான்னு கேட்பாங்க சார். என்ன வளர்ச்சி? இப்பதான் எல்லா வளர்ச்சி என்ன வளரணும்? 100 ரூபா சம்பாதிக்க துப்புல ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கோமா இல்லையா? கண்டிப்பா. இது பேர் வளர்ச்சியா? பெட்ரோல் போட துப்புல 2.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி அம்மா அப்பா வாங்கி கொடுத்து சாவரமா இல்லை ஆக்சிடென்ட் ஆகி, இது பேர் வளர்ச்சியா? பேங்க்ல லோன் வாங்கி வீடு கட்டி மல்லாகப்படுத்தா கடங்காரம் தான் கண்ணில் தெரியும், இது பேர் வளர்ச்சியா? சொல்லுங்க. இல்ல இல்ல, எது வளர்ச்சிங்கிறீங்க? தலைமையில கண்ணாமண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்க, இது பேர் வளர்ச்சியா? எது வளர்ச்சி? கொச்சையா பேசுறது வளர்ச்சியா? தமிழ்ல ஆங்கிலம் கலந்து பேசுவது வளர்ச்சியா? எது வளர்ச்சி? இல்ல, நீங்க 1-2 கல்யாணம் பண்ணிக்கிறது வளர்ச்சியா? 1-2 ஒப்பாட்டி வச்சுக்கிறது வளர்ச்சியா? 1-2 பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது வளர்ச்சியா? எது வளர்ச்சி? சமூக பொருளாதார வளர்ச்சி, சமூகத்தில் அனைவரும் சோசியல் ஜஸ்டிபிகேஷன் வளர்ச்சி. எங்க வீட்லயும் இட்லி சாப்பிட்டோம், உங்க வீட்லயும் இட்லி சாப்பிட்டோம், அவர் வீட்டுல சாப்பாடே இல்லாம இருக்கோமே, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? 3 வேளை சாப்பிட்டோமா எல்லாரும்? இல்ல. சாதி சண்டை இல்லாம இருக்கீங்களா? மத சண்டை இல்லாம இருக்கீங்களா? பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாம இருக்கிறீங்களா? சொல்லுங்க. எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. எதுக்கு கல்யாணம் ஆனா எல்லாருக்கும் புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க சொந்தக்காரங்க? சொல்லுங்க பார்ப்போம். பாதி சொந்தக்காரங்க ஏழையா இருப்பாங்க, ஆனால் அழுக்கு சட்டை போட்டு வரது கூச்சப்படுவாங்கன்னு புது சட்டை எடுத்து கொடுக்குறோமா இல்லையா? ஆமா சார், இப்பவும் எடுத்து கொடுத்துட்டு. புரிஞ்சு. வளர்ச்சி என்ன வளர்ச்சி? அறிவு வளர்ச்சி வேணும், சமூக வளர்ச்சி வேணும், சாதி இல்லைங்கிற வளர்ச்சி வேணும், பகுத்தறிவு வேணும், மூட நம்பிக்கைக்கு எதிராக பேச தெரியணும், முதல்ல நல்லது கெட்டது புரிய தெரியணும், மனுஷனா மதிக்க தெரியணும், மனிதனை மனிதனாக மதி. தேவையில்லாம ஸ்பெயின்ல ஒரு விளையாட்டு உண்டு, மாட்டு முதுகுல வந்து மாக்குன்னு குத்துவாங்க, ஒரு ரெட் கலர் ஸ்கிரீனை காட்டி அப்படியே குத்தி அந்த மாடு கடை செத்து போகும். அப்படியே ஜல்லிக்கட்டை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாட்டு மேல ஒருத்த கீரல விழுந்தா தொலைச்சிக்கிட்டுவான் மாட்டுக்காரன் தெரிஞ்சவங்கள அமைக்கி பிடிக்கல சொல்லுவா, எவ்வளோ மாடு பிடிபட்டு தொட மாட்டை கையிடும் போது இல்லாம பாத்திருக்கீங்களா இல்லையா? மைக்கிலன்னு சொல்லுவாங்க, என் மாடு பிடிபட்டு என் மாடை தொட கையிடும் போதில்ல அப்படின்னு. போதும், என் மாடு தோத்துருச்சு நான் ஒத்துக்கிறேன், ஆனா அதை போட்டு அம்மா அதை கையிடும் போது அப்படி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு பெரிய ஜல்லிக்கட்டு மாடு தூக்கி வீசிட்டே எல்லாரையும். அந்த மாடோட லேடிஸ் இல்ல காதை திரும்பி அழிச்சிட்டு போகுது, அது பாட்டு போயிட்டு அது குழந்தையாவே இருக்கு. எங்க வீட்டுல மாடு உண்டுங்க. எங்க சின்ன பையன் மாடு வயிற்று ஏறி படுத்துப்பாங்க, அப்படி இப்படி படுத்துப்பான். பசுமாடு புஷ்ன்னு மூச்சு விட இப்படி போயிட்டு வருதுல, அது அவனுக்கு ஜாலியா இருக்கும். அவன் வயசு சின்ன பிள்ளை தானே,
தவறி கூட அவன் காதெல்லாம் திருவுவான். எனக்கு பயத்தறி போவான். அப்படியே சின்ன கொம்பு தான் பசுமாடு, டக்குன்னு ஆட்டினால முடிஞ்சு போச்சு இல்லை பிள்ளைக்கு. ஆமா ஒரு கண்ணுங்களில் கொத்து அதை அப்படியே படுத்துக்கணும். வலிச்சாலும் பொறுமையா இருக்கு. அதை அப்படியே திருவான், போவான், வருவான், எதுவுமே செய்யாது. அது போய் தூக்கிட்டோம்னா அதுவும் எழுந்துக்கும். கொஞ்ச நேரம் விட்றா என் மேலே விளையாடுறா அப்படின்னு சொல்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். மாட்டு மொழி அதுவாக தானே இருக்க முடியும். கண்டிப்பா நான் தூக்கணும்னா அதுவும் எழும்போம். மறுபடி பிள்ளைய கீழே வச்சு படுத்துக்கும். காலை நீட்டும். அப்படியே காலை பிடிச்சி அம்மி விடுவேனா அப்படியே காலை சுகமாக நீட்டும். 4 காலை மாற்றி மாற்றி. நாங்கள் இயற்கையோடு வாழ்வோர்கள். நீ கல்லுன்னு சொன்னீங்களா, ஒரு துப்பாக்கி புல்லட் என்னாச்சு, எல்லாரும் ஹேஷ்டாக் போடுறான் சுடு எண்ணெய். ஜல்லிக்கட்டில் போய் நின்னோமா இல்லையா, வித் ஃபோன் நம்பரோட போடுறாங்க சார். வித்து ஃபோன் நம்பர் தான், லொக்கேஷனோட இருக்கு. மாட்டுக்கு என்ன சொன்னாங்க, ஜல்லிக்கட்டுக்கு நீ பூரணமாக விளக்கு வரைய விழ முடியாது அந்த இடத்த விட்டுன்னு சொன்னாங்கல்ல. கல் அந்த நிலையை நோக்கி வந்துட்டு ஏறக்குறைய 90% வந்துருச்சு. என்னை பொறுத்தவரையிலும் மாவட்ட நிர்வாகம் அந்தந்த கலெக்டரு ஒரு ஜிஓ போட்டுக்க வேண்டியதான். இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் சட்டமன்றத்தில் முதல்ல ஜிஓ போட்டு ஏற்றி விட்டுரு. அது எல்லாருக்குமே நல்லது. நீங்கள் கல்லை வச்சு போலீஸை வச்சு விளையாட நினச்சிங்கன்னா இப்போ போலீஸ்காரன் கல்லை இருக்க போகிற இடத்துக்கு மறைக்கவும் முடியாது. நீங்கள் அவங்க மேலே குறை சொல்லி மட்டும் என்ன செய்ய போகிறாங்க, போலீஸ்காரன் மேலே மட்டும். கண்டிப்பா ஏங்க கஞ்சாவை ரெகுலைஸ் பண்ணலாமான்னு யூஎஸ் கவர்மெண்ட் டீல் பண்ணிட்டு இருக்கான். அதை விடவாங்க இது கொடுமையானது. கஞ்சால யாருங்க சம்பாதிப்பா, 4 பணக்கார ஸ்மக்லர் சம்பாதிப்பான். கல் அப்படி இல்லை. நம்மளோட சார்ந்தவர்களுக்கு தானே அந்த வருமானம் வரும். நம்மளோட பார்ட் ஆஃப் லைஃப் தானே. நம்ம ஒன்றும் பனைமரத்தை கொல்லலையே. நீங்கள் பண விதை போட அவேர்னஸ் வந்திருக்கு. பனைமரத்தில் அந்த லாபத்தை எடுக்கணும்ல, அப்போதானே அந்த மரம் வாழும். மரம் வாழ்ந்தால்தான் மனிதன் வாழணும். அதுக்காண்டி சொல்கிறேன். ஆனால் கல் ஸ்டில் நம்ம நாட்டில் பேனில் இருக்குது. அது பேன் அவுட் ஆகணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் கல் இறக்குறது இன்றைக்கும் சட்டவிரோதம் தான். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி சார்.